வணக்கம். இப்போ இந்த பகுதியில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, டவுட்ஸு. சரி, எதுக்காக அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணணும்? மேனுவல் ட்ரேடிங் பண்ணால் பத்தாதா? ரெண்டாவது, அல்கோன்றது எப்படி ஒர்க் ஆகும்? ரெண்டாவது அல்கோ ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. முதல்ல அல்கோ ட்ரேடிங் எதனால் வந்தது, நாம் எதுக்கு அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஒன்லி 4-5 ரீசன் தான். அந்த முக்கிய ரீசனுக்காக தான் நம்ம அல்கோ ட்ரேடிங் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ஏன் அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணணும், ஏன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நார்மல் ட்ரேடிங் பண்ணால் பத்தாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். முதல் கொஸ்டின் அல்கோ ட்ரேடிங் எப்படி வந்ததுன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸு, ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் நிறைய ஆளுங்களை போட்டு, டீலரை போட்டு மேனுவலாக தான் ஆர்டரை தட்டிகிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னா, ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது ஆர்டர் போடக்கூடிய ஆளுங்களுக்கே இந்த எமோஷனல் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா ஆர்டர் போடும்போது அவங்களும் ஒரு மனுஷங்கன்னு இருக்கும்போது அவங்களால ஹியூஜ் குவான்டிட்டி ஆர்டரை ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களுக்கு எமோஷனல் பிரச்சனை ரொம்ப தாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போது இல்லை நாம் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலன்ற போது ஒரு அல்காரிதம் செட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்டர் ஒரு எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் போடுற மாதிரி அவங்க ரெடி பண்ணுறாங்க. ரெண்டாவது, அதுலேயே சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி போகணும் அப்படின்ற ஒரு கோடிங்கும் எழுதி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 70% ஆர்டர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் விழுறது த்ரூ அல்காரிதம் மூலமாக தான். அது கூட இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸு, கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் உக்காந்து டெக்னிக்கல் அனாலிசிஸு, கேண்டில் ஸ்டிக்கு, ஃபிபோனாச்சி, எலியாட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு அதை மேனுவலாக போடும்போது அந்த ஒரு செகண்டில் அவன் காலி பண்ணிட்டு போய்ட்றான். எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஆர்டர் போடுறோம் அப்படின்னா ஒரே கேண்டிலை டக்குன்னு கீழே இறக்கிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது. ஏன்னா அது எவ்வளோ பேர் எந்த இடத்துல அதிகமான ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் அவன் பார்த்துடுறான். அவனுக்கு அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதன் மூலமாக அவன் வச்சுருக்கக்கூடிய அல்காரிதம் மூலமாக எதை வேணால் அவனால் பண்ண முடியுது. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பியூர்லி எமோஷனால் அந்த கட்டு இருக்கிறதுனால என்ன தான் கிளாஸ் படித்தா கூட, என்ன தான் நம்ம கான்செப்ட் படித்தா கூட மேனுவலாக அந்த டிசிப்ளின்றது ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. இப்போது நாம் இப்போ அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டு. செகண்ட் கேண்டில் லோ கட் பண்ணால் செல்லு, ஹை கட் பண்ணால் பைனா. இதே நம்ம மேனுவலாக போடும்போது ஒரு 2 தடவை நம்ம போடலாம், 3ஆவது தடவை நம்ம மனசு லைட்டாக டீவியேட் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுவோமே, இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான மைண்டு சலனத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆனால் நம்ம ரோபோ மூலமாக போகும்போது அந்த மைண்டு ப்ராப்ளம்ன்ற அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த அல்கோ ட்ரேடிங்கிறது பெருமளவு நமக்கு உபயோகமாக இருக்குது. பட் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அல்கோ ட்ரேடிங்கிறது நான் போட்டு விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறேன், நான் போட்டு விட்டு வெளியில் போடுறேன், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெயினாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ரோபோ ட்ரேடிங் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து கூட பார்க்கலாம். ஏன்னா நம்மளால் டிசிஷன் ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்குது தவிர நம்மளால் டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியறதில்ல. அது அல்கோ ட்ரேடிங் எடுக்கும், நம்ம சிம்பிளாக என்ன நடக்குதுன்னு கூட பார்த்துக்கலாம், இல்லை போட்டு விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களும் போகலாம். பட் மெயின் பர்பஸ் என்னென்னா டிசிஷன் மேக்கிங். நாம் எங்கே ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படின்னா, தப்பு பண்ணுறோம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால், ஒரு இடத்த டிசிஷன் மேக்கிங்கில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு என்ட்ரி கொடுத்தக்கப்புறம் உடனே எக்ஸிட் ஆக முடிய மாட்டேங்குது, உடனே ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் சைட் போக முடியறதில்ல. அதே மாதிரி நாமளே நம்ம லாஸை பெருக்கிக்கக்கூடிய சூழ்நிலை அமையுது. இப்போ யாரும் இப்போ உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறவங்களோ, உங்களுக்கு கான்செப்ட் கற்றுக்கிட்டவங்களோ, இல்லை நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களா இருக்கலாம், 50,000 கொடுத்து கிளாஸ் படித்தவங்களா இருக்கலாம், யாரும் உங்கள் கை காலை 2 கட்டி போட்டு சிஸ்டமில் F1 போட்டு ஆர்டரை போட்டுட்டு மைனஸ் ஒரு 50,000 வந்தவொடனே கை காலை கட்டை அவுத்து விட்ற மாதிரிலாம் யாரும் கிடையாது. நாம் தான் பெரிய லாஸை பெருக்கிக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்ம எமோஷன் பிரச்சனைக்காக. இந்த எமோஷன் பிரச்சனையை ஈஸியாக தீர்க்கறதுக்கு உண்டான வழி என்னென்னா இந்த அல்கோ ட்ரேடிங் மட்டும்தான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு உணர்ச்சிகள்லாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ட்ரிகர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஆர்டரை மாற்றிக்கிறதுக்கு உண்டான விஷயம் அதில் இருக்குது. இதுதான் இந்த அல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம். அடுத்தது ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நாம்
இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்கோ ட்ரேடிங் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ரெண்டாவது ட்ரேடு மேனேஜ்மெண்ட், குவான்டிட்டி எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பண்ணுறோம் 1 2 4 8ன்னு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் வந்து நம்ம மேனுவலாக பண்ணோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது பண்ண முடியும். என்ன தான் ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தேடினா கூட அட் தி எண்ட் ஆஃப் த டே எப்பயுமே வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எந்த மார்க்கெட்டுக்கும் வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி, எப்பயுமே எல்லாமே 100% பர்ஃபெக்டாக வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜின்றது எதுவுமே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேர் வந்து மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒரே ஆள் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணால் இவனுக்கு இந்த குணம் இருக்கும், இவன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவான் மார்க்கெட்டை, இல்லை இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப அதிக பேர் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போவான் அப்படின்றது நம்ம அந்த மனநிலையை படிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து காலி பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டை வந்து மூமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் வேற ஒருத்தன் வரான். அப்படி இருக்கும்போது எல்லா சிச்சுவேஷன்லையும் வேலை செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வந்து மணி மேனேஜ்மெண்ட் மூலமாக மட்டும்தான் நம்ம இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவும் இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் மூலமாக எடுக்கும்போது நம்ம டிசிஷனை வந்து ப்ராப்பராக கம்ப்யூட்டரே பார்த்துக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம அல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டா கூட அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்கும், எமோஷனல் பிரச்சனையினால் நம்மளால் அதை அந்த போட்ட பிளான் மாதிரி அதை நடவடிக்கையை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங்னு போகும்போது அந்த ஒழுக்கமும் அந்த டிசிப்ளினும் அந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக வரக்கூடிய காரணத்தினால இந்த அல்கோ ட்ரேடிங் மட்டும்தான் வந்து ஓரளவு மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு, அதாவது நான் 100% சொல்ல மாட்டேன், ஏன்னா நானும் மேனுவல் ட்ரேடர் தான், மேனுவலாக பண்ணுறேன், எல்லாராலன்னு சொல்ல வரல, 90% மக்களுக்கு இந்த எமோஷனல் பிரச்சனையினால தான் லாஸ் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்கோ ட்ரேடிங் பெருமளவில் உதவியாக இருக்குது. நாளை வந்து ஒரு புது டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.